குருவே சரணம். இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் அவருடைய படிப்புக்கு, அவருடைய திறமைக்கு, அவருடைய மனசை வெளி உலகத்தில் சர்வ உபயோகப்படுத்திருந்தா பெரிய விஞ்ஞானியாக இருப்பார். வெளியே போகாமல் அவர் தனக்குள்ளே போனதுனால மெய்ஞானியாக இருக்கும் சுத்தானந்தி அவர்களே, என் தமிழ் புரியுமா மலேசியன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழை விட அழகாக புரிய வச்ச பவித்ரானந்தி சுவாமிஜி அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, எஸ்பி முத்துராமன் சார் அவர்களே, எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களே, சிவா அவர்களே, ஹரி அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். மீடியா, இவ்வளோ ஆர்வமாக வந்திருக்கிற மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இவ்வளோ பெரிய கூட்டத்தை நான் வந்து நிஜமாக எதிர்பார்க்கலை. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இங்கே வந்து பேசும்போது பார்த்து சுவாமிஜிகளே வந்து ஒரு குறிப்புகளை எழுதிட்டு அதை பார்த்து பேசினாங்க. நான் கூட அப்படி எழுதிட்டு கொண்டு வந்திருக்கலாம். அதெல்லாம் எல்லாமே அப்படியே நான் வந்துட்டேன். ஸோ போகிற போக்கில் வந்துட்டு நாம் எல்லாரும் நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காட்டிட்டு பெரிய நடிகரே உட்காந்துருக்காருன்னு சொன்னாங்க. அது பாராட்டா திட்டா ஒன்றும் புரியல. ஸோ இது வந்து பல விஷயங்கள் இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது இது ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனம். இந்த ஆன்மீக புத்தகங்களை வந்து நிறைய வந்து இதை படிச்சதுனால எது பேசுறது எது விடுறது அப்படின்னு சொல்லி ஒரே கன்ஃபியூஷன். அதில் வேற லைட் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. அது வேற ரொம்ப நாள் கழிச்சுட்டு நான் வந்து சரி, அதுக்கப்புறம் அதை நினைச்சேன், சரி அங்கே போய் உக்காந்துடலாம். மாதர், பாபாஜி, கிருஷ்ணா, ஜீசஸ் உலகில் இருக்காரு, நான் சும்மா ஒரு ஸ்பீக்கர் தான், அவங்க பேசட்டும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து நின்று இருக்கேன். நான் எத்தனையோ படங்கள் பண்ணியிருந்தா கூட எனக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தி கொடுத்த படங்கள் ராகவேந்திரா, பாபா. அந்த படங்கள் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த மகான்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியாது. என் ஜீவனமே வந்து ஒரு சார்த்தகான மாதிரி. ராகவேந்திரர் இங்கே புவனகிரியில் பிறந்து வளர்ந்து வந்து நிறைய பேருக்கே தெரியாது. ராகவேந்திரா படம் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதே மாதிரி மகாவதார் பாபாஜி அவர்களுடைய அந்த சக்தி, அந்த மாதிரி ஒரு யோகி இருக்காருன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. பாபா படம் வந்த பிறகுதான் அனைவருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சது. இந்த பாபா படம் பார்த்து யோகதாச சங்கத்தில் நிறைய பேர் மெம்பர்ஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டு நிறைய பேர் ராஞ்சிக்கே போயிருக்காங்க. ஹிமயமலைக்கே ராணிகேத்தில் அந்த கேவ் கூட நிறைய பேர் 100 கணக்கில் வந்து அங்கே போயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருந்தது. அங்கே வர்ற கூட்டத்தை பார்த்து அந்த சின்ன ஒரு கேவ் இருக்குது, அது ரொம்ப சின்னதாக ரொம்ப இதாக இருக்கும். ரொம்ப ஒரு அங்கே வந்து ரொம்ப பேர் போகிறதுனால அது வந்து ஏதாவது விழுந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடும் சொல்லி இப்போ அதை மூடிட்டாங்க. எனக்கு மிக சந்தோஷமான விஷயம் நான் சொன்னால், என்னுடைய ரசிகர்கள் 2 பேர் யோகதாச சங்கா அதில் சன்னியாசி ஆகியிருக்காங்க. நான் வந்து இங்கே வந்து ஒரு நடிகனா இன்னும் நிற்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, மகிழ்ச்சியாக இருக்கு. அது நினைக்கும் போது எனக்கு வந்து அந்த ஆனந்தம், அந்த பாபா படம் எடுக்கும்போது எந்த ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் எதுக்குன்னு சொல்லியது இப்போ வந்து எனக்கு வந்து அது புரியுது. இந்த பரமஹம்சா யோகானந்தா அவர்களை பற்றி நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த புக்கை படிச்சிருக்கீங்க, நிறைய பேர் வந்து அதுக்கும் தெரியாது. அவர் சின்ன வயசுலேருந்தே கம்ப்ளீட்டாக அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வந்து ஒரு சக்தி இருந்தது.
அது வந்து பாபா படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த காத்தாடி அது படிய கைக்கு வர்றது வந்து அதுலேருந்து எடுத்து தான் பாபாவில் வந்தது. அவங்க சிஸ்டர்கிட்ட ஒரு காத்தாடி போயிட்டு இருக்கும்போது சிஸ்டர் கேட்பாங்க. அவங்க யோகானந்தர் சொல்கிறாரு, முகுந்தான்னு சொல்லி அப்போ ஒரு பேர், பாரு அந்த காத்தாடி என் கையில் வர்ற மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எப்படி பண்ணுறேன், அதெல்லாம் சும்மா நடக்காது சொல்லும்போது அது அப்படியே அதை பார்த்து இது பண்ணுறாரு. அந்த காத்தாடி தானாக ஒரு கையில் வருது. அவங்க அக்கா சொல்கிறாங்க, இல்லை அது ஏதோ ஃப்ளூக், அது தானாக வந்துடுச்சு, நீ மறுபடியும் நீ காட்டு பார்க்கல, இன்னொரு காத்தாடி வரட்டுமா சொல்லும்போது அந்த காத்தாடி பார்த்து இது பண்ணுவோம். அந்த காத்தாடியும் அவர்கிட்ட கையில் இங்கே வருது. அதுதான் அந்த பாபா படத்தில் நான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க அடிச்சிடுறாங்க. அது அடிக்கும்போது முகுந்தா சொல்கிறாங்க, நீங்கள் நாளைக்கு ஒரு பாடு அது போகவே போகாது அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக சொல்லிடுவார். போடா அதெல்லாம் அப்படின்னு சொன்னால் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஒரு பெரிய காயம் ஆகி அவங்க எல்லாம் பயந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு அப்போவே சின்ன வயசுலேயே அவருக்கு ஒரு சக்தி, ஒரு பூர்வஜன்ம பிராரப்தம். அவர் எப்போ பார்த்தாலும் இமயமலையை போகணும், இமயமலை கேவில் போகணும், அந்த குகையில் போய் தியானம் பண்ணணும், இமயமலை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆர்வம் மனசெல்லாம் அங்கே தான் இருக்கும். ஒரு வாட்டி அவங்க அண்ணா கூட சொல்லாமல் அந்த இமயமலை போயிடுவார். அவருக்கு இப்போ 10-15 வயசு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவர் அண்ணா அவரை போய் பிடிச்சி கொண்டு வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வைப்பார். இந்த பரமஹம்ச யோகானந்தா அவருக்கு இந்த இமயமலை அந்த இமயமலை அந்த குகைகள் எப்போவுமே இருந்தது அவருக்கு. ஈவன் அது யுக்தேஷ்கிரி நீங்கள் அந்த மாதிரி மேல்நாட்டுக்கு போகணும், இந்த கிரியா அங்கே இது பண்ணணும் சொல்லும்போது அவருக்கு மனசு இல்லை. ஏன்னா அவர் இந்தியாவில் இருக்கணும், இமயமலையில் இருக்கணும், உயரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான். பட் குரு சொன்னதுக்காக அவருக்கு போனார். கடைசியில் அவர் கேட்பார், உங்களுடைய காசு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது, நான் என்னுடைய இந்தியா இமயமலை அந்த குகைகள் அதை பற்றி நினச்சிக்கிட்டு அதை பற்றி பேசி இருக்கும்போதே என்னுடைய உயிர் போயிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி இந்தியா அந்த இமயமலை அந்த குகைகள் பற்றி பேசிட்டு இருக்கும் போதே அவர் உயிர் பிரிந்தது. அப்படி என்ன இமயமலை அந்த குகைக்குள்ள இருக்கிற ஒரு வைசிஷ்டம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இமயமலை அந்த சில அந்த கங்கோத்ரி அந்த கங்கை போற முக்கியமாக கங்கை எங்கே பிரவகிக்குமோ அந்த இடங்கள் எல்லாமே இயற்கையாகவே அந்த மலை, அந்த பச்சை, அந்த மரங்கள், செடிகள், அந்த நதியோட அந்த நாதம், அதுக்கப்புறம் இயற்கையாகவே அந்த மலைகளில் அமைந்திருக்கிற குகைகள், அங்கே பார்த்தாலே அந்த ஒரு சொர்க்கமா ஜனசஞ்சாரமே இருக்காது, ஒரு சொர்க்கமான விஷயம் இருக்கும். அந்த குகைகள் எப்படின்னு சொன்னா, அது ரொம்ப வெளியே ரொம்ப ஹீட்டா சூடா இருந்தா உள்ள ஏர் கண்டிஷன் மாதிரி இருக்கும். வெளியே ரொம்ப கோல்டு திஸ்டிங் இருந்தா உள்ள ரொம்ப சூடா இருக்கும். அங்கே சில மூலிகைகள் கிடைக்கும், அது வேற எதுக்கும் கிடைக்காது. அந்த மூலிகை ஒரு பீஸ் ஒன்று சாப்பிட்டா ஒரு வாரத்துக்கு 10 நாளுக்கு அந்த எனர்ஜி, உடம்புக்கு என்ன தேவையோ விட்டமின்ஸ் அதெல்லாம் அது கொடுக்கும். சில செடிகள் இருக்கும், அந்த செடிகள் அந்த குகை இந்த இது மூலம் துவாரத்தில் வச்சுட்டா ஒரு ஈ, எறும்பு, கொசு, தேளு எதுவுமே உள்ள வராது. அதனால்தான் பெரிய பெரிய மகான்கள் அப்போது இருந்த வியாசர், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் இருந்து அங்கே தபஸ் பண்ணி பண்றதுனால்தான் அந்த வைப்ரேஷன் எப்பவுமே அங்கே இருந்துகிட்டே இருக்கும். அந்த கங்கை நதி ஏன் ரொம்ப புனிதம் சொன்னாங்கன்னா, முதல்ல அந்த மூலிகைகள் எல்லாம் சேர்ந்த தண்ணியில வர்றதுனால, இன்னொன்று அங்கே தபஸ் செய்யற சித்தர்கள், யோகிகள் அவங்க எல்லாம் அங்கே குளிக்கிறதுனால அந்த கங்கை அவ்வளோ பவித்திரம் சொல்றாங்க. ஸோ அதனால அந்த இமயமலை அவ்வளோ மனசு எல்லாருக்குமே அவ்வளோ இருக்குது, அவ்வளோ வைப்ரேட்டிவா இருக்கு அந்த பிளேஸ். பைத்தானந்தே சொன்னார், அது எப்படி மகாவத்திர பாபாஜி லஹரி மகர்ஷியை மீட் பண்ணி அதை இந்த கிரியா யோகா ஜனசாமானியருக்கும் போய் சேரணும். அது இமயமலையில் மட்டும் அவ்வளோ பெரிய கிரியா யோகத்தை பற்றி கீதையிலேயே கிருஷ்ணா அர்ஜுனுக்கு சொன்னது கீதையிலேயே இருக்கும் கிரியா யோகா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நீங்கள் புக் படித்தவங்களுக்கு தெரியும், பட் படிக்காதவங்களுக்காக நான் அதை சொல்கிறேன்.
ஸோ நம்ம லஹரி மகர்ஷி அவர்கள் சம்சாரி, அவர் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவருக்கு வந்து ராணிக்கேத் இமயமலைக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. எதுக்கு பண்ணுறாங்கன்னு அவருக்கே தெரியாது. அவர் அதை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மலையில் வந்து அங்கே போயிட்டு இருக்கும்போது மேல் இந்த லஹரி அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னையால இது வந்து லஹரின்னு சொல்லி இந்த பிளேஸில் வந்து கேட்குறாங்க, பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்த்தா ஒரு 15 அடி தூரத்தில் ஒரு 18-19 வயசு பையன் நீள ஜடை, முடி, இடுப்பில் மட்டும் ஒரு காவி துணி கட்டு, ஒரு 18-19 வயசு அவ்வளோதான் ஜோலிக்கிற பையன் வந்து லஹரி வாங்க அப்படின்னு ஒரு ஷாக். அப்படியே பார்க்குறாங்க. ஒரு நாள் ஒன்றும் பண்ண முடியல, போகிறாரு, என் வாயன் பின்னாலே அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டான். அந்த ஒரு குகை இருக்கும். இப்போ நம்மளாம் மையம் ராணிக்கேத் போகிற குகை, அந்த குகை. அங்கே குகையில் பார்த்தா ஒரு சின்ன ஒரு துணி கிணி எல்லாம் ஏதோ ரொம்ப அழகு போன திண்ணில் திஸ்டிங்கெல்லாம் இருக்கும். அங்கே உட்கார் வச்சு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி ஒன்றும் புரியாது. அப்படியே நிற்கிறாரு. அவர் இந்த குத்தஸ்தா சென்டரில் வந்து அப்படி கை வைக்கிறாரு. அந்த 18 வயசு பையன் அப்படியே அந்த பூர்வ ஜென்ம ஞாபகம் எல்லாம் அவருக்கு வருது. இவர் மகாவத்தர் பாபாஜி பூர்வ ஜென்மத்துக்கு ஒரு சிஷ்யராக இருந்தார். அந்த குகையில தான் அவர் தபஸ் பண்ணியிருந்தார். அந்த துணியெல்லாம் அதுதான் அவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படியே காலில் வந்து சாஷ்டாங்கமாக விழுறாரு. அப்போ சொல்கிறார் மகாவத்தர் பாபாஜி, இந்த மாதிரி இந்த கிரியா யோகா இங்கே இமயமலையில் மட்டும் சில வந்து சித்தர்கள் அவங்களுக்கு மட்டும் சில இதாக இருக்குது. ரொம்ப சிம்பிள், அட் த சேம் டைம் வெரி வெரி எஃபெக்டிவ். இது வந்து சம்சார ஜனங்களுக்கும் வந்து போய் சேரணும். நீ வந்து இது செய்யணும். இது ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு உனக்கு யுக்தேஸ்வரின்னு சொல்லி ஒரு சிஷ்யம் வருவான். அவருக்கு ஒரு சிஷ்யம் வந்து வருவான், யோகானந்தா அப்படின்னு சொல்லி. அவரே வந்து ஃபாரின் மேல்நாட்டில் கூட நிறைய பேர் வந்து இந்த ஆத்மா கடவுள் யார், ஆத்மா என்ன, மெய்ஞானம் என்ன, அந்த தேடலில் வந்து இருக்காங்க. அவங்கள வந்து அங்கே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி உனக்கு வந்து கிரியா இனிஷியேட் நான் பண்ணுறேன் சொல்லும்போது அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக, நீ ரெடியாரு, உனக்கு ஏதாவது ஆசைகள் இருந்தால் நீ சொல்லு, ஏன்னா இப்போ நீ வந்து இந்த கிரியா இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வந்து இந்த ஜெரிவேட்டிவ் வைத்தியம் இருக்கும்போது நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க, நிறைய பேலஸ்லாம் போயிருப்பாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து அது ஐடோனோ வேடிக்கை நர்சிங் தெரியாது. ஒரு நாள் வந்து ஒரு பேலஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்கிறேன். சரி ஓகே இரு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு 7 o'clock 7:30 இருக்கும்போது ஒரு 2 சுவாமிஜி சிங்க வர்றாங்க. நீங்கள் வாங்க பாபாஜி கூப்பிடுறாங்கன்னு சொல்லி போய் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போனால் ஒரு ஆச்சரியம். இந்த காட்டில் வந்துட்டு ஒரு பெரிய பேலஸ் ஜொலிக்குது, பெரிய பேலஸ். ஆச்சரியம். உள்ளே போனால் கம்ப்ளீட் வித் ஃபவுண்டன், கம்ப்ளீட்லி எல்லாமே இந்த தாசிகள் தேசிங்க எல்லாம் அந்த மாதிரி இருக்காங்க. அப்படியே ஜொலிக்குது கம்ப்ளீட்லி. அந்த சாண்டியர்ஸ், அந்த ரத்ன கம்பளிங்க அதெல்லாம் பார்த்து அப்படியே ஸ்தம்பிச்சு போய் உள்ளே போனால் ஒரு ரத்ன கச்சிதா, வஜ்ர வைடு ரத்ன கச்சிதா ஒரு சிம்மாசனம், அதை மேலே பாபாஜி உக்காந்துருக்காரு. பார்க்கும்போது எல்லா பாத்தியால் ஏறி இங்கே பார்த்துட்டு நல்லா சாப்பாடு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நான் மார்னிங் வந்து இது பண்ணுறேன் சொல்லி அவர் போயிடுவார். இவருக்கு ஒன்றும் புரியல. சரி எல்லா தேசத்தையும் பார்த்தாரு, எல்லாம் சாப்பிட்டாரு. அங்கே வந்து அந்த படிக்கல எல்லாம் படுத்த பிறகு வந்து ஒரு 3 மணி 4 மணிக்கு வந்து இன்னும் 2 பேர் வந்தாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குகைக்குள்ளே மறுபடியும் விட்டுடுவாங்க. குகைக்குள்ளே திஸ்திங்க போயிட்ட பிறகு அதுக்கப்புறம் அர்லி மார்னிங் வந்துட்டு ஒரு கஷாயம் கொடுப்பாங்க. அந்த கஷாயத்தை சாப்பிட்டு அவங்க வந்து கூப்பிட்டு பாபாஜி வந்து கிரியா இனிஷியேட் பண்ணுறாங்க. கிரியா இனிஷியேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வணக்கப்பட்டு அப்போ வந்து அது ஏதாவது ஆசையாக இருக்குது, வேறு ஏதாவது இருக்கா ஆசை நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை, நான் எப்பப்போ நினைக்கிறேனோ அப்போ நீங்கள் வந்து தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லஹரி மகர்ஷி கேட்பார். அதுக்கு பாபாஜி சரின்னு சொல்கிறார். இவர் வந்து பார்த்தா டக்குன்னு சொல்லிட்டு அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு மறுபடியும் வந்து அந்த காஷி தீஸ்திங்க வந்துடுறாங்க. வரும்போது இங்கே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பாபாஜி பார்த்தேன் சொன்னாருன்னு சொல்ல சும்மா கதை விடுறேன், இதெல்லாம் எப்படி நடக்கும், அந்த அரண்மனையில் இருந்தியா, இதெல்லாம் வந்து நம்ம நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு வந்து ரொம்ப ஒரு என்னடா இதையே பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிட்டு பாபாஜி வேண்டார், இந்த பாபாஜி நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி
அப்போ அந்த ரூம் அப்படியே நீங்கள் பார்த்தா அப்படியே கொஞ்சம் ஹீட் ஆகிட்டு அப்படியே ஒரு வேப்பர்ஸ் இங்கே ஃபார்ம் ஆகும். அந்த வேப்பர்ஸ் வந்து அப்படியே வந்து ஒரு தண்ணி மாதிரி ஒரு ஆவி மாதிரி ஆகிட்டு உருவம் மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் பாபாஜி அப்படியே அப்பியர் ஆகும். அப்பியர் ஆகிட்டு என்னன்னு சொல்லி சொல்லும்போது இந்த மாதிரி அவர் தெரியுது சரி கூப்பிடுன்னு சொல்லும்போது ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து உள்ளே போய் பார்த்து பாபாஜி உட்காந்து வேறு வழியே கிடையாது, ஒரே சின்ன சந்து தான், அந்த பக்கம் இந்த பக்கம் யாரும் வரவே முடியாது. ஸோ பாபாஜியை பார்த்து அப்படியே சொன்னால் வந்து நாம நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் போட்டு பண்ணும்போது அதுக்கப்புறம் மகாதர் பாபாஜி சொல்கிறாரு, இனிமே நீ கூப்பிட்டா நான் வரமாட்டேன், நான் நினைச்சா தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இதையும் இது பண்ணிடுவார். ஸோ இது மாதிரி இதான பிறகு அதுக்கப்புறம் யுக்தேஸ்வரி வந்த பிறகு யோகானந்தர் அவருடைய சிஷ்யராகி அவருக்கு வந்து நீங்கள் வந்து இப்படி அமெரிக்கா போகணும், அங்கே கிரியா யோகா நீங்கள் இதை சொல்லணும்னு சொல்லி வரும்போது பவித்ரானந்தி இது சொன்ன மாதிரி நான் எப்படி பேசுவேன், இங்கே எனக்கு சரியாக இங்கிலீஷும் தெரியாது, அங்கே எப்படி இது பண்ணும்போது எல்லாம் பாபாஜி இருக்காரு நாம் இருக்கோம்னு சொல்லிட்டு ஸோ அங்கே போன உடனே அவர் சொன்ன மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஒரு கான்ஃபரன்ஸில் எப்படி சிகாகோவில் வந்து விவேகானந்தர் ஒரே ஸ்பீச்சில் வந்து உலகத்தையே ஆட்டி வச்சுட்டு அந்த மாதிரி அந்த ஸ்பீச்சில் வந்து எல்லாருமே அசந்து போவார். அவருக்கே தெரியாது, யோகானந்தருக்கே வந்து அது இட் இஸ் இப்போ நான் எப்படி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுங்களேன். அங்கே வந்து அது பார்த்துட்டு இது சயின்டிஃபிக் அங்கே இருக்கிறது எல்லாம் பார்த்துட்டு வந்து எல்லாருமே வந்துட்டு அவர் கொடுத்த ரீசன்ஸு அந்த இதெல்லாம் வந்து இது ஜஸ்ட் வந்து இட் இஸ் நாட் இட் இஸ் சயின்டிஃபிக்காக வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து பகுத்தறிவாதிகள் நாம வந்து சொன்னால் பகுத்தறிவாதிகளுக்கு பகுத்தறிவாதிகள் அவங்க எவ்வளோ ஆராய்ந்து டிஸ்டிங் பண்ணாமல் அவங்க ஈஸியாக ஒத்துக்க மாட்டாங்க. அதுவும் அந்த ஸ்காலர்ஸு எல்லாம் பெரிய வந்து பண்டிதர்கள் அவங்க எல்லாம் இங்கிலீஷ் மேல்நாட்டுக்காரங்க. ஸோ அதில் வந்து பெரிய பெரிய ஃபிலாசபர்ஸ் அங்கே இருக்கிற ஃபிலாசபர்ஸ், அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ், அங்கே இருக்கிற பெரிய பெரிய லாயர்ஸ், டாக்டர்ஸ், சயின்டிஸ்ட் அவங்க எல்லாம் இவர்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணி அங்கே வந்து பெரிய பெரிய மேகசைன்ஸ் பெரிய பெரிய பேப்பர்ஸ் உண்மைதான் எழுதும். இப்போ கூட இந்த டைம்ஸ் நியூயார்க் இருக்குல்ல அந்த மாதிரி அதில் வந்து அவ்வளோதான், வேறு பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி பெரிய பெரிய மேகசைன்ஸ் பேப்பரில் எல்லாமே பெரிய பெரிய சயின்டிஸ்ட் அந்த மாதிரி பெரிய பெரிய பிரபலங்கள் எல்லாம் அந்த கிரியா யோகா பற்றி யோகானந்தர் பற்றி எழுதி வந்துட்டு எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியம் ஆகிடுது. ஆச்சரியம் அப்படியே பரமும் அப்படியே வந்துட்டு பிலினியர்ஸ், சயின்டிஸ்ட், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் சரண்டர். ஏன்னா அந்த கிரியா யோகத்தில் இருக்கிற அந்த பவர், அந்த சயின்டிஃபிக் அப்ரோச் அது. அதாவது எப்படின்னு சொன்ன இப்போ சுவாமி சொன்ன மாதிரி வந்து 3 விஷயம். தபசு, உடம்பு மெயின். இந்த உடம்பை வந்து நம்ம கரெக்டாக பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அது கரெக்டான ஆகாரம் எடுத்துக்கணும், உடற்பயிற்சி செய்யணும். அதுக்கப்புறம் வந்து அந்த சூரியனுடைய அந்த உஷ்ண சக்தி நமக்கு அது வந்துடுறது. உடம்பு ஆரோக்கியம் தான் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னு சொன்னால் முதல்ல வந்து சின்ன வயசுல வந்து ஒரு 18-20 வயசுல வந்து உடம்பு நல்லா பார்த்துக்கணும்னு சொன்னால் நம்ம கல்யாணம் பண்ணி இந்த சம்சாரத்தில் வந்து நம்ம கடுமைகள் எல்லாம் இருக்கும், அதுக்கெல்லாம் செய்யும், அதுக்கெல்லாம் நம்ம வந்து உடம்பு நல்ல வேணும் ஹெல்த் வந்து நம்ம பார்த்துக்கிறோம். அதை விட முக்கியம் 60 வயசுக்கு அப்புறம் இன்னும் முக்கியம் நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். ஏன்னு சொன்னால் நம்ம மக்களுக்கு நம்ம இதுக்கு வந்து நம்ம சொத்தை வந்து விட்டுட்டு போகிறோமோ இல்லையோ, நம்ம நோயாளிகளாக லாஸ்ட் டைம் கடைசி காலத்தில் நம்ம இருக்கக்கூடாது. அது வந்து அவங்களுக்கும் துன்பம், அந்த நோயாளிக்கு இன்னும் பெரிய துன்பம். அது நடந்துட்டு இருக்கும்போதே சந்தோஷமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் அப்படியே உயிர் போயிடணும். ஏன்னா 2 வாட்டி ரொம்ப ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தவங்க. ஸோ உடம்பு வந்து ஆரோக்கியத்தை முதல்ல பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து அறிவுன்னா அதுக்கு புத்தி சொல்லலாம். அறிவுன்னா நாலேஜ். அறிவுன்னா என்ன? பிரெயின் சொன்னால் அந்த பண்டல் ஆஃப் தாட்ஸ். அதாவது நீ யாரு, நீ எப்பேற்பட்ட, நீ எந்த கேஸ்ட், எந்த இது, எங்கே இருந்து, அந்த இது உன் எக்ஸ்பீரியன்ஸு, அது இது எல்லாமே அந்த அறிவு புத்தி. அது வந்து அந்த அறிவு வந்து நீ வந்து இது பண்ணிக்கிறது. ஸோ அந்த அறிவுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு நல்ல உபதேசங்கள்,
ஒரு நல்ல ஸ்கிரிப்சர்ஸ், நல்லதே செய்யணும், அது எல்லாமே இதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள், எல்லாம் பாசிட்டிவ் விஷயங்கள். அது எல்லாத்தையும் நாம் வந்து சின்ன வயசுல அப்போ எல்லாம் வந்து அப்பா அம்மா சொல்லிக் கொடுப்பாங்க, அண்டு டீச்சர்ஸுங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அண்டு அதே வந்து தானாக வந்து எப்படி வாழணும், தர்மத்தோடு வாழணும் அப்படிங்கிறது, நல்ல ஸ்நேகிதர்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கணும், நல்ல சிந்தனை வர்றதுக்கு, இல்லைன்னா நல்ல புத்தகங்கள் படிக்கணும். அதுதான் வந்து அதுக்கு ஃபுட், ஆகாரம். அண்டு மனசு வந்துட்டு அது வந்து அறிவோட புத்தி, அறிவோட பை ப்ராடக்ட் தான் மனசு. அந்த மனசு அட் த சேம் டைம் அந்த மனசு வந்துட்டு நம்ம வந்து மூலாதாரம் சொல்கிறாங்க. அந்த மூலாதாரத்தில் வந்து அந்த நம்ம அந்த பிராரப்தாஸ், நம்ம பிராரப்த கர்மாஸ், அந்த வாசனாஸ், அதெல்லாம் வந்துட்டு அது வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். மூலாதாரத்தில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அதோட இன்ஃப்ளூயன்ஸ் கூட அந்த மனசில் இருக்கும். ஸோ இந்த மனசு, அறிவு, உடம்பு, இது எல்லாத்தையும் வந்து செயல்படுறதுக்கு ஒரு சக்தி, அதான் உயிர். அது உயிர்னு சொல்கிறோம், கான்சியஸ்ன்னு சொல்லலாம், ஜீவம்னு சொல்லலாம், ஆத்மான்னு சொல்கிறாங்க. ஜீவாத்மா, கான்சியஸ். அதுக்கு வந்து என்ன ஆகாரம், அதுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், ஜீவாத்மா அப்படி அந்த உயிர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி அந்த பரமாத்மா, இந்த யூனிவர்சல் கான்சியஸ்னஸ், அதோட ஒரு ஸ்பார்க்கு தான் அந்த ஜீவாத்மா. ஒரு சின்ன சிப்புன்னு வச்சுங்களா, அந்த சிப் ஜீவாத்மா. அது வந்துட்டு இங்கே கம்ப்ளீட்லி சென்ட்ரலில் வந்து இங்கே குதிச்சுட்டா அங்கே வந்து வச்சுருப்பாங்க. அந்த ஜீவாத்மா வந்து அது இருக்கும். அது ஜீவாத்மான்னு சொன்னால் கடவுளுடைய அந்த பரமாத்மாவோட அந்த யூனிவர்சல் பவர், அந்த யூனிவர்சல் கான்சியஸ்னஸ், அதோட அணு அப்படின்னு சொன்னால், ஒரு இது அப்படின்னு சொன்னால் அதுக்கும் அதே சேம் பவர் இருக்கும். பட் அது வந்து நம்ம சுவாமியை சொன்ன மாதிரி நாம் வந்து இந்த உலக வாழ்வை அது எல்லாத்தையும் மறந்து நாம் வந்து அந்த பரமாத்மாவோட ஒரு அங்கம், நாம் அந்த பார்ட் ஆஃப் தட் யூனிவர்சல் பவர், யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறத மறந்து நாம் இந்த உடம்பு, இந்த பாடி கான்சியஸ், இந்த மைண்ட் கான்சியஸ், நம்ம அதிலேயே வந்து இருந்து இந்த சம்சாரத்துக்கு மூழ்கி நாம் வந்து துன்பப்படுத்திட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் மூலாதாரத்திலேருந்து இந்த சக்கராஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி துக்கு பிடிச்ச மாதிரி, அந்த பவர் இல்லாமல் 0.1% கூட அந்த பவரில் தான் இவ்வளோ தான் இயங்குது. அப்படியே துக்கு பிடிச்ச மாதிரி திசைங்களுக்கு அதை ஆக்டிவேட் பண்ணணும். அந்த ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் அந்த மனசுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு தபஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆகாரம், அந்த மனசுக்கு வந்து தபஸுக்கு வந்து ஆகாரம், அதுதான் தபஸ். அந்த தபஸ் மெடிடேஷன் வந்து மெடிசன்லேருந்து வந்தது தான் மெடிடேஷன். ஸோ அது வந்து பண்ணும்போது பல வருஷங்கள் ஆகும், பல ஜென்மங்கள் ஆகும். அந்த சக்கராஸ் எல்லாம் அவேக்கன் ஆகி நீங்கள் வந்து இந்த குதிஸ்தா வந்து அதை ஓப்பன் ஆகி பண்ணும்போது இது பண்ணுறது, அதுக்கு வந்து அது வந்து சக்கராஸ் வந்து ஸ்பைனல் கார்டில் தான் அது வந்து பிளேஸ் ஆகிருக்கு. அந்த மூலாதாரத்தில் இருக்கிற அந்த கரும் திஸ்டிங், அந்த புள்ளி திஸ்டிங் இருக்குது. அதில் சேகரிக்கிற நம்ம அந்த வாசனாஸ், அந்த பிராரப்தஸ் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக வந்து இதாகாது. அதை வந்து மேலே கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு அதை வந்து அதை வைப்ரேட் ஆகணும். அந்த ஹீட் எனர்ஜி, அந்த எனர்ஜினாலே வந்து அது ஓப்பன் ஆகும்போது தான் அந்த சக்கராஸ் எல்லாம் கிளீன் ஆகும். அது வந்து புத்துணர்ச்சி கிடைக்கும். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து அணு தான், எல்லாமே ஆட்டம்ஸ் தான். புரோட்டான்ஸ், நியூட்ரான், எலக்ட்ரான்ஸ், இப்போ மைக்ரான்ஸ் சொல்கிறாங்க. இப்போ அது கூட மைக்ரான்ஸ் கூட பார்த்தா அதுக்குள்ளே போய் அது என்னன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு பெரிய பவர்ஃபுல் ஸ்டெதோஸ்கோப்பில் பார்த்து கூட கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் வந்து காட்ஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த உடம்பே, இந்த உலகமே, இயற்கையே எல்லா அணுக்கள், ஆட்டம்ஸ், அதனால உண்டாகிருக்கிறது எல்லாமே. அந்த அணுக்கள் வந்து ஒன்னொன்றுக்கு நம்ம ரியாக்ஷன் ஆகும். சந்தோஷம் வரும்போது, விசரம் வரும்போது, வருத்தம் வரும்போது ரியாக்ட் ஆகும். ஸோ அது வந்து அந்த சக்கராஸ் எல்லாம் வந்து இதாகும்போது அது ஆக்டிவேட் ஆகிட்டு, ஸோ கம்ப்ளீட்லி வந்து நம்ம கனெக்ஷன் வந்து யூனிவர்சல் கான்சியஸ்னஸ்,
இந்த பாடி கான்சியஸ் வந்து யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் வந்து கனெக்ட் ஆகும். அது கனெக்ட் ஆகுது, வெயிட் பண்ணிட்டு இருக்கும். யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும். யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் வந்து அது கடவுள் சக்தி, அது ஒரு எனர்ஜி, ஒரு மேக்னெட்டிக் எனர்ஜி. அதுதான் அது வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அது வந்து இதாகும்போது, கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு அதே வந்து ஞானம் சித்தி அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியாமலேயே நீங்க நல்லது செய்ய, நல்லது பண்ணு, அது பண்ணு, அது பண்ணு எல்லாம் சொல்றாங்க இல்லையா? உங்களுக்குன்னு அது ஒரு ஆனந்தம், உங்களுக்கு தெரியாமலேயே வந்துட்டு பல இயற்கையோட சீக்ரெட்ஸ் உங்களுக்கு வந்து அது தெரியும். அது தெரிஞ்சிட்டு இந்த காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம் அப்படின்னு சொல்ற அரிஷ்ட வர்க்கம் இருக்குங்க இல்லையா, அது எல்லாமே கம்ப்ளீட்லி தானா போயிடும். உங்களுக்கு தெரியாம எப்பவும் மகிழ்ச்சியா இருப்பீங்க, எப்பவுமே ஒரு நிம்மதி இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். அண்ட் நீங்க சுயநலமாக திங்க் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு அது ஒரு இன்ட்யூட்டிவ் பவர் வரும். இந்த உலகம் எல்லாம் எவ்வளவு நஷ்வரம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த ஆத்மா ஜீவனா உயிர் இருக்கும் போதே ஜீவன் முக்தி அடைவீங்க. கம்ப்ளீட் யுவர் கான்டாக்ட் வித் அந்த யூனிவர்சல், அந்த சக்தி, அந்த பவர். அப்படி அங்கே பார்த்து உடம்பு திஸ்திங்களா மறிஞ்சு இயற்கையா நீங்களும் ஒன்றாகிடுவீங்க. அதுதான் சித்தி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்துட்டு ஸோ கம்ப்ளீட்லி அதை வந்து அது சயின்டிஃபிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபாரின்ல அவங்க எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த பலன் கிடைச்சதுனால தான் அது வந்து அங்கே அவ்வளோ வந்து பாப்புலர் ஆகி அது வந்து இங்கே ஜனங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பரமஹம்ச யோகானந்தஜி வந்துட்டு அது கம்ப்ளீட்லி அது ஒரு லெசன்ஸாகவே எப்படி செய்யணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் கீதாலி ஆகட்டும், இல்லை ஒಳ್ಳೆ ವರ್ದಿಸ್ತೀನಿ சொல்கிறதாகட்டும், ஈவன் நம்ம ஓகே பதாஞ்சலி யோக சூத்திரால கூட ஒரு மெத்தட் இப்படி தான் செய்யணும், அப்படி ஜபம் செய்யணும், நம்ம தியானம் பண்ணணும் சொல்கிறாங்க வெளியே. அதில் கூட யாரும் மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. இதில் கிளியராக எப்படி செய்யணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அது வந்து கொஞ்சம் கூட இதாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசன்ஸ் அவருக்கு படித்து இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லெசன்ஸ் அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இதில் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியாமலேயே வந்துட்டு நீங்கள் வந்து நீங்கள் வந்து என்ன விஷயம் ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் இதனால ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்காது, உங்களுக்கு சோதனை வராது அப்படியெல்லாம் கிடையாது. ப்ராப்ளம்ஸ் இங்கே இருக்கும், கஷ்டங்க வரும், பட் அது ஃபேஸ் பண்ணுற சக்தி உங்களுக்கு வந்து தானாக வந்துடும். நீங்கள் வந்து ஒரு 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 கஷ்டமோ ஒரு துன்பமோ நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அது நீங்கள் சப்ஜெக்டிவாக பார்க்க மாட்டீங்க, அப்ஜெக்டிவாக பார்ப்பீங்க. அது வெளியிருந்து பார்த்து எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி போயிட்டு இந்த நெகட்டிவிட்டியில் நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்க. எத்தனை பேர் நெகட்டிவிட்டி, ஈவில் என்ன நெகட்டிவிட்டி தான், டிவைன் தான் பாசிட்டிவிட்டி. வாட் யூ திங்க் யூ பிகம். ஸோ பாசிட்டிவ் தாட்ஸை எப்போ பாசிட்டிவ் தாட்ஸே வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்குள்ளேயே கம்ப்ளீட்டாக இருக்கும். இல்லை நீ எத்தனை பேரும் பார்த்துருக்கோம், வாழ்க்கையில் ஒரு துன்பம் நடந்திருக்கும், அந்த துன்பத்தை மறக்க மாட்டாங்க. அதுலேயே மாட்டிக்கிட்டு கேன்சர் மாதிரி ஆயிட்டு அதுலேயே வந்து 50 வருஷம் ஆனால் கூட அப்படியே வாழ்ந்து அப்படியே இதாகிட்டு அப்படியே இருந்து போகிறாங்க. அப்படி இருக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக. எப்படி இந்த சம்சாரம் கஷ்டம் அது இது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த குரங்கு வந்துட்டு இந்த இளநீர் இருக்கு இல்லையா, அந்த இளநீரில் வந்துட்டு இளநீக்குள்ளே வந்துட்டு அந்த தேங்காய் சின்ன ஒரு தேங்காய் டிஸ்டிங் இருக்கும் இளநீக்குள்ள. அது வந்து இந்த குரங்குகளுக்கு தெரியும் அதுக்குள்ளே வந்துட்டு அந்த மாதிரி ஒரு தேங்காய் அதிசயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தேங்காய் எண்ணெயை அடிச்சுட்டு அவங்க விரும்ப போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த குரங்குங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதில் கை வச்சுட்டு அந்த சரத்தை பிடிச்சிடும். கை போகும்போது இப்படி போகும், எடுக்கும்போது இப்படி வந்து வெளியே வராது. கை இழுக்கும் வெளியே வராது, அது விடாது, போயும் கத்தும், இது பண்ணும், பிளட் எல்லாம் வரும், பட் விடாது. ஏன்னா அது உள்ளே என்ன அவ்வளோ இனிப்பு இருக்கலையா, அது விடாது, அது கடிக்கணும் சொல்லிட்டு போட்டு அலைஞ்சி ஒன்று திஸ்டிங் ஆகாம லாஸ்ட்ல ஒன்றும் முடியல சொல்லிட்டு அது விட்டுடும் போது கை வழியா வந்துடும். அதே மாதிரிதான் நாம இந்த சம்சாரத்துல மாட்டிக்கிட்டு இவன் அப்படி ஆமா அந்த ஆசை அது இது இப்படி எங்கே வருது வெளியே வருது, இந்த கோயிலா அந்த கோயிலா, இப்படி போ அப்படி போன்னு
பொறுங்க மாட்டேன், அது விடுறா நீ, அது விட்டா நீ. ஸோ அது விட்டா தானா எல்லாம் எந்த டிஸ்டிங்கும் இல்லை, எல்லாம் கரெக்ட் ஆகிடும். அப்படி சொல்றதுக்கு அன்பு விடுறதுக்கெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் அதுக்கெல்லாம் வந்து இந்த குருக்களுடைய இப்போ வர டிஸ்டிங்கெல்லாம் வேணும். ஸோ அது அந்த மாதிரி தானாக விடணும். இன்னொன்று இது எப்பவுமே இந்த வந்து வரி, இந்த வரி தான் வந்து கம்ப்ளீட் எல்லாத்தையும் கொடுக்குது. வியாதி வரி அது எப்படி வந்து எதாகும் சொன்னால் மைண்டு வந்து எப்போவுமே சொன்னால் மைண்டு வந்து எப்போவுமே அந்த டைமோட தான் ட்ராவல் பண்ணும். மைண்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்க சொன்னால் அந்த மைண்ட் வந்து ஒன்று ஃப்யூச்சரில் இருக்கும், இல்லை பாஸ்டில் இருக்கும். பயங்கரமான ஆளுது மைண்டு. ப்ரெசண்ட் ஜாஸ்தி இருக்காது. அது பாஸ்ட்ல பார்த்தா சந்தோஷமான விஷயங்களே இருக்காது. அது யார் யார் நம்மளை திட்டினா, யார் யார் நம்மளை இது பண்ணா, யார் யார் நம்மளை மோசம் பண்ணா, யார் யார் நம்மளை ஆப்பு வச்சா, என்னென்ன நம்மளை பண்ணான், என்ன பண்ணா என்ன இருப்பேன், அது என்ன பண்ணா இருப்பேன், அதுல தான் இருக்கும். சந்தோஷமான விஷயத்துல இருக்காது. நீங்க ஃபியூச்சர் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல கூட பயம், இப்படி ஆனா என்ன ஆயிடுறது, இப்படி ஆனா என்ன ஆயிடுறது, ஐயோ ஐயோ எப்படி இருக்காங்க, எனக்கும் அப்படி ஆயிடுமா அப்படின்னு சொல்லி அந்த பயத்திலேயே இருக்கிறது கம்ப்ளீட்லி. ஸோ அந்த வரி தான் இது, ஃபியூச்சர் வரி, அது பாஸ்ட் வரி. ப்ரெசென்ட்லேயே இருக்க மாட்டாங்க. குழந்தைங்க பார்த்தா ப்ரெசென்ட்ல தான் இருப்பாங்க, பாஸ்ட்டுக்கு ப்ரெசென்ட் இருக்க மாட்டாங்க. அதாவது நான் குழந்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெய்வஸ்தம் பார்த்தா எல்லாரும் அட்ராக்ட் ஆகும். லீவ் இன் த ப்ரெசென்ட். ஸோ அந்த வரி இப்படி இருக்கு இல்லையா, அதுதான் மெயினாக எல்லாமே நம்ம எல்லாமே அப்படி அமுக்கிறதே அதுதான். அது வந்து ஒரு ராஜ்யத்தில் ஒரு பட்டை யானை இருந்தது. பட்டை யானை வந்து அது ரொம்ப ஃபிரோஷியஸ். எப்படி ஃபிரோஷியஸ் அப்படின்னு சொன்னால் அது வந்து அந்த யானை பாகன் யார் பண்ணுறாரோ அவனால மட்டும்தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், வேறு யாராலையும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு பையன் ரிஸ்டிங்கிறப்போ ஒரு 8-9 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. அவன் ரொம்ப ஃபோர்ஸு, ரொம்ப நல்ல பலசாலியே, ரொம்ப விளையாடுறது, ரொம்ப சுட்டி. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பண்ணுறாங்க, நீ அவ்வளோ பலசாலியை சொல்கிறாங்க, அந்த யானையை வந்து நிறுத்துடா அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த யானையை வந்துட்டு அப்படி வந்துட்டு இருக்க, ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்க, கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அந்த பையன் வந்துட்டு அது முன்னாலே போய் நில்லு அப்படின்னு சொல்கிறான். யானை நின்றுடுது. எல்லாருக்கும் ஷாக், அது எப்படியே நிற்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டைம் பார்த்தா நெக்ஸ்ட் டே அந்த யானை வந்து ரிசிங் வருது, அப்படியே போய் நிற்க வைக்கிற, அப்படியே நிற்குது. இது வந்து ராஜா வரைக்கும் போகுது. எப்படி முடியும் இது சொல்லி அவங்க மந்திரியை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு எப்படிங்க இது முடியும், இவ்வளோ பெரிய இது ஒரு சின்ன பையன், ஒரு 8 வயசு 9 பையன் வந்து அவன் வந்து அதை நிற்க வைக்கிறான். சொன்னால் எப்படி இது முடியும் அப்படின்னு சொல்லி வரும்போது வந்து நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வந்து பார்த்து அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது பார்த்தா அவங்க வந்து ஒரே பாட்டியோடைய பேரையவர். அவனுக்கு வந்து எந்த கவலையும் இல்லாமல், ஸ்கூலு கிடையாது, ஒன்றுமே கிடையாது, எந்த கவலையும் இல்லாமல் விளையாடிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கான். ஸோ அந்த மந்திரி சொல்கிறாங்க, சரிம்மா நீ வந்து ஒன்று பண்ணு, இனிமேல் வந்து அவனுக்கு சாப்பாடு போடும்போது உப்பு போடாமல் சாப்பாடு நீங்கள் கொடுத்துது. சரி இப்போ சொல்லிட்டு பார்த்தா சாப்பாடு உப்பு இல்லை. அவன் கேட்குற என்ன வட்டி உப்பு இல்லை அப்படின்னு சொல்லி, இப்போ உப்பு முடிஞ்சு போச்சுப்பா, எங்கேன்னு யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம வேலை செஞ்சால் தான் நம்ம வந்து வாங்க முடியும், நீ தான் வாங்கி கொடுப்பா சொல்லும்போது இவனுக்கு என்ன இது அப்படின்னு சொல்லி உப்புக்கு கேட்பாங்க. என்ன வேலைன்னு யாரும் வேலையை கொடுக்க மாட்டாங்க. எப்படி உப்பு சம்பாதிக்கிறதுன்னு தெரியல, உப்பு இல்லாமல் வேற சாப்பிடணும், ஒரே வரி. அப்படி ஆகும்போது இப்போ யானையை வந்து வருது. இப்போ வந்து சொல்லுவாங்க யானையை வந்து இப்போ நிறுத்த சொல்லி வரும்போது யானையை வந்து அப்போ நிறுத்த சொல்கிறான். யானை அவனை தூக்கி போட்டு கொண்டு போய் போட்டுருது. ஸோ அந்த வரி தான் நம்மளை எல்லா பலத்தையும் எடுத்துடுறது, ஃபுல்லாக பண்ணிட்டு எடுத்துடுறது. இதெல்லாம் வந்து சொல்றதுக்கு ஈஸி, படிக்கிறதுக்கும் ஈஸி, எல்லாமே ஓகே. ஸோ அதில் அத்தனை கிரந்தங்கள் இருக்கு, அத்தனை சிப்டர்ஸ் இருக்கு, அத்தனை இருக்கு, எல்லாமே படுத்துங்கள் அதெல்லாம் வந்து உள்ளே போகாது. அதெல்லாம் கரெக்டான குரு, கரெக்டான கடிச்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணாதான் நாம இதெல்லாம் ஈஸியாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து பரமஹம்சர் 100 years ஆச்சு. அதே வந்து இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர், ராமகிருஷ்ண மடம்,
இதுல வந்து இன்னும் இத்தனை வருஷங்கள் ஆனா கூட இன்னும் அதே சத்தோட, அதே பவித்திரத்தோட, அதே வந்து ஒரு வைப்ரேட்டோட இருக்குன்னு சொன்னா அதுல உண்மை இருக்கு, சத்தியம் இருக்கு. அதனாலதான் இப்போ இருக்கு. வேற எல்லாம் அப்போ வரும், இப்ப போகும், அது மாதிரி ஸ்திக்கு தான் ஆயிடும். இப்ப பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாருங்க. இன்னும் முடிஞ்சு பாருங்க, இங்க சந்தோஷம், ஒரு அமைதி. சொல்றாங்க வந்து ஆண்டவன் வந்து சத்யநாராயணன் சொல்றாரு, ஆண்டவன் வந்து என்ன வேணும்னு கேட்டா, நிம்மதி வேணுமா நான் வேணுமான்னு சொன்னா எனக்கு நிம்மதி தான் வேணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிம்மதி தான் பெர்மனன்ட். சந்தோஷம் வந்து வந்துட்டு போறது, அது வந்து நிற்காது. நானும் வந்து ஆண்டவன் புண்ணியத்தில் வந்து எங்க இருந்து நான் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், பணம் பகல் பேருதோ உச்சியெல்லாம் பார்த்துட்டேன். பெரிய பெரிய பொலிட்டிஷியன், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பெரிய பெரிய விஷயங்கள் அவங்களுக்கெல்லாம் நான் பழகிட்டேன். இந்த சந்தோஷ நிம்மதி 10% கூட கிடையாது. ஏன்னா அதுல டெம்பரரி மாயம். மாயம்னு சொன்னா என்ன, எது இல்லாததோ அது வந்துட்டு மறுபடியும் மறைஞ்சு போறது தான் மாயம் இல்லையா? அதே மாதிரிதான் பணம் பேரு புகழ் எல்லாமே அதே மாதிரி தான். அந்த உடம்பே வச்சுங்களேன், முதல்ல குழந்தையா இருந்தது இந்த உடம்பு பாடி, அதுக்கப்புறம் 7-8 வயசு குழந்தையாச்சு பாடி, அதுக்கப்புறம் ஒரு யுவக்கன் 18 அது ஒரு மனிதன் பாடி ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து வயசான பாடி ஆச்சு, அதுக்கப்புறம் டெட் பாடி. ஸோ அதுக்கு முன்னாலே வந்துட்டு இப்போ குருக்கள் இப்போ வந்து ஒரு சந்தோஷம் நிம்மதி அதிசயம் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஜீசஸ், கிருஷ்ணா, பாபாஜி, பரம்சா எல்லாமே கூடவே இருக்காங்க. கூடவே பக்கத்திலேயே அவங்க கூடவே இருக்காங்க. இப்பட பக்கத்திலேயே இருப்பாங்க. இது வந்து 1000 அம்பானி அதானி கூட இருக்க மாதிரி. ஸோ ஃபுல்லா அவங்க கூடவே திஸ்டிங் இருக்கும்போது, சரி பணத்தை விஷயம் கொடுங்க நான் சொல்றேன், அந்த போலீஸுங்க போது என்ன வந்தா கூட அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க இருக்காங்க. இயற்கையில வந்து யூனிவர்சிட்டியில எல்லாம் இருக்காங்க. நபிகள் நாயகர் ஆத்மா இருக்கு, ஜீசஸ் ஆத்மா இருக்கு, ராமர் ஆத்மா இருக்கு, புத்தர் ஆத்மா இருக்கு, எல்லா டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் இருக்கு. எங்கேயோ டிஸ்ட்ரிக்ட் தான் இல்லை. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. யார் வேணும் யார்கிட்ட வந்து அட்லீஸ்ட் வெயிட் பண்றாங்க. சும்மா புத்தகத்தை படிச்சுட்டா இல்லை, அதை வந்து நீ வந்து கம்ப்ளீட்டாக அதை வந்து நீ ஃபாலோ பண்ணணும். சும்மா பூஜை பண்ணி உடக்கம் பண்ணாதேஷன் பண்ணி வராது. அப்படின்னா தே ஆர் வெயிட்டிங், ஆல் மாஸ்டர்ஸ் ஆர் வெயிட்டிங். நாம ரெடி ஆகணும். அந்த மாதிரி ரெடி ஆகுது தான் கிரியா. அதுக்கான மெத்தடை வந்து கிளியராக வந்து அது வந்து அது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாங்க. எவ்வளோ நேரம் ஆனால் கூட போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு சொன்னால், முதல்ல அப்படி எப்படி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதோட சக்தி எனக்கே தெரியுது, அந்த சேஞ்ச் எனக்கே தெரியுது. அதனால தான் நான் வந்து எல்லாருமே ஸோ தயவு செஞ்சு இந்த வாய்ப்பு வந்து தமிழில் வந்து இது கொடுத்துருக்காங்க. இதை வந்து டெஃபினட்டாக நீங்கள் பயன்படுத்துங்க. அந்த மகாதர் பாபாஜி, ஜீசஸ், கிருஷ்ணா, மகா குருக்கள் எல்லாரோட திசைக்கு இது பண்ணி கம்ப்ளீட்டாக சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழுங்கன்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு என்னுடைய வாய்ப்பு எல்லாருக்கும் தேங்க்யூ ரஜினி சார். சுவாமிஜி எல்லாரும் குறிப்பு வச்சுட்டு பேசினாங்க. நான் எந்த குறிப்பும் எடுத்துட்டு வரலன்னு சொல்லிட்டு ஆட்டோபயோகிராஃபி யோகியோட ஒரு சாப்டரவே ஒரு லைன் பை லைன் வந்து நீங்க சொல்லிட்டீங்க. எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, உங்களை வச்சு நம்ம ஒரு ஒலி நூல் வெளியிட்டோம். அந்த ஒலி நூல்ல நானே வாய்ஸ் கொடுத்திருப்பேனே அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து இன்னைக்கு உண்மையா அந்த ஒரு சாப்டர் உங்க வாய்ஸ்ல கேட்கக்கூடிய பாக்கியம் எங்க எல்லாருக்கும் கிடைச்சது. மிக்க நன்றி. ரஜினி சார் சொன்ன மாதிரி நம்ம கை தட்டிட்டு போயிடாம அத ஒரு சின்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை ஒரு சிறிய லெவல்ல நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணோம்னா நம்ம